வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். 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 நேற்று சன் நியூஸ் டிபேட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்தியே பழக்கப்பட்டவர் அப்படின்றது அது வழக்கமாக பலரும் பயன்படுத்துறது. ஆனால் அவர் பாஜகவுக்கும் துரோகம் தான் செய்வார் அப்படின்ற ஒரு வாதத்தை நீங்கள் முன் வச்சுருந்தீங்க. இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய துரோகம் அப்படின்றத எங்கேருந்து சொல்கிறீங்க? கட்சிக்குள்ளே ஒரு தலைமை சண்டை நடக்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தரை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றது சகஜமான ஒன்று தானே. அந்த துரோகி அப்படின்றத எங்கேருந்து டேர்ம் பண்ணுறீங்க? ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொன்னீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தரோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணாருன்னா அவரை கட்சி தூக்கிக்கும். அது துரோகம் கிடையாது. அது ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியில் தரம் பிரித்து திறமையானவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அழகு பார்ப்பது தான் அரசியல். ஆனால் இவருடைய அரசியல்லாம் முழுக்க அப்படி வரவே வராது. யார்கிட்ட இவர் நெருக்கமாக பழகி யாரை அண்டி இருக்கிறாரோ, யாரை தான் தலைவராக ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லியிருக்கிறாரோ அவர்களை கிட்ட நெருங்கி பழகி அவர்களிடம் ஆதாயங்களை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் அவர்களுக்கு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களின் தொடர்புகளை எடுத்துக்கொண்டு அந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் இவர்களை பற்றி தவறாக பேசி காலி பண்ணி அடுத்த கட்டத்திற்கு பயணம் செய்தது தான் இவருடைய முழுமையான அரசியல் பயணம். அன்றும் இன்றும் ஒரே ஃபார்முலா தான் அவரை பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. சசிகலாவுக்கு துரோகம் பண்ண சொல்கிறீங்களா? இல்லை. நான் வரலாறுல ஃபஸ்ட்டு இந்த சிலுவம்பாளையம் பழனிசாமியிலிருந்து நம்ம சொன்னா தான் இது உங்களுக்கு தெளிவாக புரியும். சிலுவம்பாளையம் பழனிசாமி இதுதான் இவருடைய அடிப்படை கிராமத்தில் இருக்கக்கூடிய பெயரில் இவருக்கு வழங்கப்பட்ட பெயர். இவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பங்காளி சண்டைகளில் இவருடைய சொந்த கசின் பிரதர் குத்தீட்டியால் பன்னியை குத்தீட்டி வேட்டையாடுவாங்க, பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த குத்தீட்டியால் குத்தி ஒருவர் கொலை செய்யப்படுகிறார். இவருடைய கசின் பிரதர் முதலாவது உடன் எப்படி சொன்ன சித்தப்பா பசங்க கொல்லப்படுகிறார். அந்த வழக்கில் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி, சிலுவம்பாளையம் பழனிசாமி. இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சொத்துக்காக பங்காளிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையில் குத்தி கொலை செய்யப்படுகிறார் இவருடைய சகோதரர். இல்லை, இது அரசல் புரசலாக சில யூடியூப் சேனல்ஸில் அல்லது பலராலும் பேசப்படுறது தான். ஆனால் இது உண்மையான தகவல் தானா? இதை எப்படி இதனுடைய தொகுப்பை நீங்கள் பாருங்கள். இது சிலுவம்பாளையத்தில் நீங்கள் விசாரிச்சே தெரியும். சேலம் மண்ணின் மைந்தன் நான். எனக்கு அந்த சிலுவம்பாளையத்தோட பழக்கம் இருக்குது. எனக்கு அங்கே இருக்கக்கூடிய நெடுங்குளத்தில் நெருங்கின பழக்கம் இருக்குது. எனக்கு எடப்பாடியில் நெருங்கின பழக்கம் இருக்குது. இது கிராமத்தில் இருக்கக்கூடியவரில் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரையும் அறிந்தவன் என்கின்ற வகையில் நான் இந்த பதிவை நான் செய்கிறேன். காதால் கேட்ட செய்தியை நான் பதிவு பண்ணலை. இதில் சம்பந்தப்பட்டவர்களின் செய்தியை வைத்து தான் நான் உங்களுக்கு ஆதாரங்கள் இருந்ததை வச்சு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த வழக்கில் அன்னைக்கு யார் அந்த ஊரில் பிரதானமானவர் அப்படின்னா அந்த சிலுவம்பாளையத்தில் இருக்கக்கூடிய பழனிசாமி யாரை தன்னுடைய அரசியல் ஆசானாக ஏற்றார் என்று சொன்னால் சிலுவம்பாளையத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து தோட்டமாக இருந்த நெடுங்குளத்தில் இருந்த முத்துச்சாமி, அமைச்சர் முத்துச்சாமி, இன்றைய அமைச்சர் முத்துச்சாமி அவர்கள். அன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர். அவர்கிட்ட தான் அடைக்கலம் புகுகிறார். அவர் தான் அவர் குடும்பத்தில் பேசி சகோதரர்களுக்குள்ள மத்தியஸ்தம் பண்ணி அவர் மீது வரவிருந்த வழக்கினை எல்லாம் சரி செய்து காப்பாற்றி விட்டவர் முத்துச்சாமி அவர்கள். இதுதான் அடிப்படையாக அவர் முதல் அரசியல் பாதுகாப்புக்காக தன்னை போலீஸு துரத்தக்கூடாதுங்கிறதுக்காக அன்றைய காலகட்டத்தில் ஒரு அரசியல் அனுகிரகம் இருந்தால் தான் இது மாதிரி பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முடியுங்கிறதுக்காக அதிமுகவை நோக்கி நகர்ந்து முத்துசாமி அவர்களின் வீட்டில் கைகட்டி வாய்புத்தி நின்று ஐயா என்னை காப்பாற்றி விடுங்க ஐயா இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி கேட்டவர் தான் இந்த சிலுவம்பாளையம். செங்கோட்டையன் தஞ்சம் புகுந்ததானே சொன்னாங்க. இல்லை. அதற்கு இரண்டாம் நிலையில் தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இவர்கள் இரண்டாக பிரிகின்ற நிலை வருகின்ற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சேவல் சின்னமும் இரட்டைப்புறா சின்னமும் வருகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சேவல் சின்னத்திற்கு எடப்பாடி பழனிசாமி நகர்கிறார். இரட்டைப்புறா ஜானகியார் அம்மையார் பக்கம் நம்மளுடைய முத்துசாமி ஐயா அவர்கள் நகர்கிறார். சேவலில் தான் செங்கோட்டையன் அவர்கள் நின்று வெற்றி பெறுகிறார்கள். அப்போ அந்த இடத்துல அவருடைய பரிச்சயம் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த சேவல் சின்னத்தில் இருந்த காரணத்தினால் ஜெயலலிதா அம்மையாரோட பழக்கமும் செங்கோட்டையன் அவர்களை மாற்றி, ஏன்னா
ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் நகர முடியாது. முத்துசாமி ஐயா இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்த கட்ட தலைவர்கள்ட்ட பயணம் பண்ணணும்னா அவர் தான் உச்சக்கட்ட தலைவராக இருந்தவர் தானே. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களுடைய மருத்துவ இடத்துல அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருந்த காலகட்டத்தில் எடுத்தோம்னா முத்துசாமி ஐயா தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக கிட்டத்தட்ட இருந்து செயல்பட்டவர். அதன் பிறகு இவர்கிட்ட இருந்தால் வளர்ச்சி வராது, இதுக்கு மேலே இருந்து இங்கே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் வந்து செங்கோட்டையன் கிட்ட அப்போ தான் மாறுறாரு. அப்போ ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு 96 2001 வந்த பிறகு அவர் என்னவாக மாறுகிறாருன்னா, இப்போ செங்கோட்டையன் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கிறாரு. அங்கே அவர்கிட்ட இந்த பஸ்ஸு பர்மிட்டுக்கு டைமிங் மாற்றி தர ஒரு கிட்டத்தட்ட ஒரு புரோக்கர் வேலையை தான் அவர் செய்கிறார். அப்போ சேலம் மாவட்டத்தில் அவர் அப்படி தான் தெரியும். அந்த வேலைகளை மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அது யார் யாருங்கிற பெயர் பட்டியலை சொன்னோம்னா சங்கடம் வந்துடும். ஏன்னா அவர்களுக்கெல்லாம் உறவினர்களாக இருந்தவர்கள் இருக்கின்றவர்கள் என்றுமே கூட அது பேர் சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு சங்கடம் வந்துடும். ஏன்னா நெருங்கி பழகி வைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருந்துச்சு ஒரே சமூகமாக இருந்த காரணத்தினால. அப்படி இருந்தவர் தான் பின்னால் என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 96 2001 இந்த நிலையை எட்டி செங்கோட்டையனுக்கு ஃபுல் பிஏ வேலை பார்க்குறாரு. அந்த செங்கோட்டையன் அவர்கள் நம்பிக்கைக்குரியவராக எடப்பாடி பழனிசாமியை கருதி, ஏன்னா செங்கோட்டையனுக்கும் முத்துசாமி ஐயாவுக்கு ஆகாது, அப்போ எதிரிகிட்ட போய் சேர்ந்துக்கிறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறார், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய சசிகலா அம்மையார் வீட்டிற்கு பழக்கத்திற்கு எடப்பாடி பழனிசாமியார் நம்பிக்கைக்குரியவராக அனுப்புகிறார். இதான் அடுத்த கட்ட நகர்வு. அதை ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நகர்ந்த பிறகு அவருடைய செங்கோட்டையன் ஐயா அவர்கள் கடந்த ஆட்சியில் நான் சொல்கிறேன், அதாவது சரியாக சொல்லணும்னா 2011-16 செங்கோட்டையன் ஐயா காலியானார். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். காலியானதற்கு பெரும் பங்கு எடப்பாடி பழனிசாமியுடையது தான். இல்லை, எடப்பாடி பழனிசாமி சேவல் சின்னத்தில் இருந்தவர் தான். ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருக்கிறாரு, அவர் வளர்ந்து வர்றாரு, அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க போட்டு கொடுக்குற வேலையை அங்கே இருந்து செங்கோட்டையன் என்னெல்லாம் செஞ்சாருங்கிறத அவர் விசுவாசமாக இல்லைங்கிறதையும் அவருடைய பர்சனல் காரணங்களையும் வந்து கைகாட்டி, அப்போ அங்கே அவர் சமூகத்தில் வேற ஒருத்தர் ஆல்டர்னேட்டிவாக எடுக்க வேண்டிய கட்டாயம் வருகின்ற பொழுது தன்னை முன்னிறுத்தி தான் அந்த பொறுப்புக்கு வந்து சேர்ந்தார். யார் தன்னை கையால் அனுப்புனாங்களோ அவங்களுக்கே துரோகம் செஞ்சார். ஆமாம். ஸோ செங்கோட்டையனை காலி பண்ணது அவர் தான். இன்றைக்கும் பாருங்கள் அந்த ரைவல்ரி நின்றுக்கிட்டே இருக்கும். பாரதிய ஜனதா கடந்த இந்த முறை அவருக்கு செக் வச்சு விளையாடணும்னு நினச்சப்போ கூட செங்கோட்டையனை கையில் எடுத்த உடனே தான் ஓடியாந்தார். ஏன்னா செங்கோட்டையன் 4 முறை டெல்லி சென்று வந்தார், அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு தான் இவர் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே மத்தியானத்தில் கிளம்பி ஓடினார். அது 5வது நிகழ்வு. அவர் அங்கே போவதற்கு முன்னால் அவர்கிட்ட நீங்கள் அப்போ பத்திரிகையாளர்லாம் கூட நிறைய கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. என்ன சார் செங்கோட்டையன் வந்து அடுத்த தலைவராகிறாரா, கட்சியை வழிநடத்த இருக்கிறாரா அப்படியெல்லாம் கேட்கும் பொழுது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இவர் ஓடி போய் இல்லை தான் திரும்ப செங்கோட்டையன் வந்துட்டார்னா தனக்கு பெரிய பாதகம் ஆகிடுங்கிறதுனால தான் போய் சரண்டரான நிகழ்வு. இது இன்டர்னல் அரசியலான அவர்கள் கட்சிக்குள்ளான அரசியல். அப்போ செங்கோட்டையனுக்கு துரோகம் செய்ததும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தான். அப்போ இது 2ஆம் கட்ட நிலை. நீங்கள் அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா, கூவத்தூருடைய நிகழ்வுக்கு முன்னாடி இன்னும் ஒரு நிகழ்வு உங்களுக்கு சொல்லிடுறேன். 2011-16 பீரியட் டுவர்ட்ஸ் த எண்டில் இந்த நால்வரணியில் இவர் தன்னை அங்கே வகிச்சுக்கிட்டார். ஏன்னா செங்கோட்டையனை நால்வரணியில் எடுத்துட்டு இவரை கொண்டு வருகின்ற பொழுது பொருளாதாரத்தை, கட்சியினுடைய பொருளாதாரத்தை கையாளுகின்ற பொறுப்பை அவரிடம் வைத்திருக்கும் பொழுது அதில் பெரும் கையாடல் செய்து விடுகிறார். கையாடல் செய்த பிறகு அதற்காக கூப்பிட்டு விசாரித்து நல்லா கவனித்து போயஸ் கார்டன்லேருந்து அனுப்புனாங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் கையில் கட்டோடு சுற்றினார். இதே எடப்பாடி பணக்கட்டோடையா இல்லை, அடிபட்டு கை உடஞ்சது கட்டோட. அப்படிப்பட்ட ஒரு கவனிப்பு அவருக்கு நடந்துச்சு போயஸ் கார்டனில். மன்னிப்பு கேட்டு கதறினார். ஆனால் அந்த அம்மையார் வந்து என்ன பண்ணாங்க கடைசியானா போய் தெரியல. ஆனால் ஒத்துக்கிட்டு இவர் என்ன பண்ணார்னா மீதி இருக்கிறவங்க 3 பேரையும் போட்டு கொடுத்தார். யாரை? ஓபிஎஸ்ஸை, கேபி முனுசாமியை, இவங்களெல்லாம் போட்டு கொடுக்குற வேலையை செஞ்சார். செஞ்சுட்டு அம்மா இவங்கெல்லாம் சொன்னதுனால தான் நான் செய்ய வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு, நானாக எதுவுமே செய்யலை, இது எல்லாமே இப்படி தப்பு பண்ணாங்கங்கிற பிறகு தான் அந்த 4 அணியில் இருக்கக்கூடிய 4 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பர்டிகுலர் உங்களுக்கு நினைவு சரியாக இருந்தால் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். 2016 தேர்தலுக்கு முன்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு மாத காலம் இவர்கள் வீடுகளில் இவர்கள் கட்சியினர் மட்டுமல்ல போலீஸை விட்டு கம்ப்ளீட்டாக அந்த அம்மா கட்சி பணத்தை எல்லாத்தையும் என்னெல்லாம் தேவை இருந்துச்சோ அதெல்லாம் வந்து அவங்ககிட்ட எடுத்தாங்கங்கிற நினைவு உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா இது ரெக்கார்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். இது உறுதியான தகவல் தான், தகவல் அல்ல, இது உண்மையாக நடந்த சம்பவம்.
இல்லை இது எல்லாமே சசிகலாவுக்கு தெரியும்ல. சசிகலாவுக்கு தெரியும். அங்கே தானே இவரோட பெரிய ட்விஸ்ட்டு. நீங்கள் கூவத்தூர் நிகழ்வுக்கு ஸோ அங்கே வந்துருதா. ஸோ அந்த அம்மா திரும்ப வேறு வழியில் இவனை வச்சு தான் அரசியல் பண்ணியானே. ஏன்னா செங்கோட்டையன் அவங்க காலி. அப்போ இந்த ஆள் ஒத்துக்கிட்டான் எல்லா உண்மையுமே. மீதி இருக்கிறது ஒழுங்காக பார்த்துக்கிற மன்னிச்சிருக்குமா. சரி, அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எவன் இருந்தாலும் இப்படி தான் செய்ய போகிறான், அது இவனே இருந்து தொலைச்சிட்டு போகிறான், எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டான்ல அப்படிங்கிறதுனால திரும்ப அவரையும் ரீட்டைன் பண்ணுறாங்க. ஜெயிச்சு வரணுங்கிறது தான் நோக்கம்னு அவருக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஜெயிச்சு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, நம்மளுடைய அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் வீட்டிலும் சரி, சசிகலா அம்மையார் வீட்டிலும் சரி, வேலை செய்வதற்கு இவர் சார்ந்த ஆட்களையும் வைத்து விடுகிறார். நீங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை எங்கேருந்துன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் முதல் கட்டமாக ஒரு அரசியல் வளர்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்வது யாருன்னா, அந்த தலைவர் வீட்டில் யார் வேலை செய்கிறார்களோ சமையல் அறை முதற்கொண்டு டிரைவர் முதற்கொண்டு தனக்கு வேண்டப்பட்டவர்களை சேலத்திலிருந்து இவர் புகுத்தி கொண்டார். இதனோட தொடர்ச்சி, மிகப்பெரிய தொடர்ச்சி பின்னால் இருக்குது. நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதெல்லாமே கொடநாடு கொலைகளோட சம்மந்தப்படும். அப்போ வரும்போது இன்னும் ஷாக்கிங்காக இருக்கும். எப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு கிரிமினலாக வந்து இவர் பார்க்குறதுக்கு அப்படி இல்லையே, அப்ராணி மாதிரி இருக்கார், முட்டாள் மாதிரி இருக்கார், இப்படி பேச அப்படி பேசுகிற நம்மளாம் நினைக்கிறோமே, இவர் வந்து ஏதோ புத்தி பேதலிச்சு பேச இல்லை 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 ஷார்ப் கிரிமினல் மைண்டு. நல்லா திட்டமிட்டு ஏமாற்றுவதில் வல்லவர், திட்டமிட்டு தனக்கு வேண்டியதை செய்து கொள்வதில் வல்லவர். ஆனால் மிகப்பெரிய சுயநலவாதி. தனக்கு மட்டும்தான் செஞ்சுக்கிற வழக்கம் இருக்கவில்லை, யாருக்கும் எதுவும் செஞ்சதா இவர் வாழ்க்கையில் வரலாறுல இல்லை. ஏன்னா இவங்க சித்தப்பா பையன் விஸ்வம் இன்றைக்கி சாதாரண நபராக தான் இருந்துக்கிட்டு இருக்கார். இவர் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க எல்லாருமே இன்னும் சாதாரண ஆட்களாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொந்த அண்ணனையும் இவங்க மச்சானையும் தவிர. இவங்க மச்சான் தான் இன்றைக்கி ஃபேஸ் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி வெங்கடேசன் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில். அங்கே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறது அவர் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் கொண்டு வந்தது ஜெயலலிதா அம்மையாருடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களை இவர் தான் நியமனம் பண்ணி வைக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவு நடக்கிறது. அது எப்படி நடந்தது என்பது இவருக்கும் தெரியும். அதில் இருக்கக்கூடிய அவர் எத்தனை நாளைக்கு அந்தம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, எப்போ இறந்தாங்கங்கிறது முதற்கொண்டு தெரியும். அங்கே தான் தந்திரமாக ஒரே ஒரு வேலையை செய்கிறார். கூவத்தூரில் 2 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. செங்கோட்டையனை கொண்டு வரலாம் என்று முயற்சி எடுக்கின்ற பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, அம்மா நீங்கள் வந்தால் தான் சரியாக இருக்கும், நான் இத்தனை வருஷமாக பிடபிள்யூடி எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன், என்கிட்ட கணிசமான தொகை இருக்குது கட்சி, இது எல்லாம் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் முதலமைச்சராக வந்தால் தான் தமிழ்நாடு சுபீட்சம் பெறுங்கிற வீடியோ நான் காட்ட முடியும். இன்றைக்குமே அவர் வேண்டுதல் வச்சது அந்த பழைய வீடியோ, அந்த லைட்டாக ஷேவ் பண்ணாமல் ஒரு வெள்ளை முடியோட லைட்டாக ஒரே ஒரு முறை அப்படி சோகத்தை வெளிப்படுத்துறதுக்கான அப்படி சொல்லி தான் அந்த அம்மையார் வந்து ஐயோ இது மாதிரி ஒரு நல்லவனாக நான் பார்த்ததே இல்லையே, நான் முதலமைச்சர் ஆகணும்னு கேட்குறேன். ஏன்னா இவருக்கு வந்து தெளிவாக தெரிந்து விட்டது, பாரதிய ஜனதா சசிகலா அம்மையாரை விடப்போவதில்லை, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அப்போ அவங்களுக்கு சாதகமாக பேசுனா அவங்க வராத பட்சத்தில் தனக்கு ஒரு வாய்ப்பு அடிக்கும்னு அந்த இடத்துல ட்ரிக் ப்ளே பண்ணது தான் ஒன்று அவர் பண்ண சாமர்த்தியம். இன்னொன்று, இந்த பணம் எல்லாம் உங்களுக்காக நான் கொடுத்துட்றேமான்னு சொல்லிட்டு பணம் கொடுத்த பொழுது அப்போது அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அனைவரும் நன்றாக கவனிக்கப்பட்டார்கள்ங்கிறது உங்களுக்கும் தெரியும், இந்த ஊருக்கே தெரியும். அது எல்லாம் இவர் கொடுத்த அந்த நிதி ஆதாரம் தான். அப்போ இவ்வளவு ஒரு நல்லவனை நம்ம முதலமைச்சர் ஆக்கணுங்கிற நோக்கத்தில், ஏன்னா அவங்க ஓபிஎஸ்ஐ ஏன் ஆக்கலைன்னா, ஏன்னா அவர் தொழில் தெரிஞ்சவராக இருந்தார். ஒரு துணை முதலமைச்சராக ஏற்கனவே இருந்து அவர் நீக்கப்பட்ட காலகட்டமும் நமக்கு இருந்துச்சு. அப்போ அவரை எடுத்துகிட்டு இவங்களை கொண்டு வரணும்னு நினைக்கும் பொழுது இவரை கொண்டு வருவது தான் சரியாக இருக்கும்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து இவங்க கொண்டு வந்தது இந்த இபிஎஸ்ஸை. அப்போ தான் அந்த காலில் சாஸ்தாத்தமாக உளுந்த நிகழ்வு எல்லாமே நடந்துச்சு. அவங்க தான் அவருடைய சாமர்த்தியத்தை நீங்கள் வந்து சாமர்த்தியம்னு சொல்கிறத விட இதெல்லாம் இந்த துரோகத்தினுடைய உச்சகட்டம். அதெல்லாம் நீங்கள் நம்பியவர்களை நீங்கள் ஒரு வார்த்தை, நீங்கள் வேலைக்காரி சொல்வதை நான் கேட்டு நடக்கவில்லை, அந்த வீட்டில் வேலை செஞ்சவங்க தானே அந்த அம்மானு சொல்லி சொன்னார். ஆனால் அன்னைக்கு சசிகலா அம்மையார் தான் அந்த முடிவை எடுத்து அவர் கையில் அதை ஒப்படைச்சது. தினகரன் கூட அதை கடுமையாக நம்பினார். எடப்பாடி பழனிசாமி தான் சரியாக இருக்கும்னு. அவருக்கு விழுந்தது பாருங்கள் ஒரு பெரிய ஆப்பு. அந்த பாடியை வச்சுக்கிட்டு இவங்க போய் ஒரு எலெக்ஷனில் எப்படி நின்னாங்கங்கிறதும், டிடிவி தினகரனுக்கு இவர் எப்படியெல்லாம் ஓடி ஆடி எலெக்ஷன் வேலை பார்த்தாருங்கிறதும் நம்ம பார்த்துட்டோம். அதே வந்து எலெக்ஷன் தள்ளி போன பிறகு டிடிவி தினகரனை அடையாளமே இல்லாமல் அழிச்சார் பார்த்தீங்களா, அதுதான் எடப்பாடி பழனிசாமியின் துரோகத்தினுடைய உச்சநிலை. இல்லை, இது கட்சியில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவங்களும் இதை பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க உள்ளரசியலை. அவங்க எப்படி இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க? இதில் இருக்கக்கூடிய உள்ளரசியலில் இருக்கக்கூடியது சசிகலா அம்மையாருடைய சமூக ரீதியான ஒரு டாமினேஷன் இருந்துச்சு. அந்த டாமினேஷனில் திரும்ப மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த நெக்ஸஸில் யார் யாருன்னா, யார் யார் எந்தெந்த போர்ட்ஃபோலியோ நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அந்தந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த வருமானங்களை நீங்களே வச்சுக்கலாம்ங்கிற ஒரு முடிவுக்கு கொண்டு போகிறார்.
ஏன்னா இப்போ லாஸ்ட் பீரியட் தான் ஹையஸ்ட் கரப்ஷன் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு இருந்திருக்க முடியும். ஏன்னா இவர்கள் சேர்த்தது காரணத்தோடு நான் பட்டியலிட விரும்புகிறேன். தங்கமணி கையில் தான் வந்து ப்ரொஹிபிஷனும் இபியும் இருந்துச்சு. நீங்கள் அவருக்கு அவங்க 2 பேரும் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கிளியராக இருப்பாங்க ஃபைனான்ஷியல் டீலிங்ஸில், ரைட்டுங்களா? அதுக்கடுத்து வேலுமணியில் ஒருங்கிணைந்த உள்ளாட்சி. இன்றைக்கி எப்படி நம்ம உள்ளாட்சி 2ஆக பிரித்து வச்சுருக்கோமோ, நகராட்சிகளை தனியாகவும் நம்ம வந்து ஊரகத்தை வந்து தனியாக பிரித்தும் வச்சுருக்கோம், ரூரல் சிட்டி தனியாக பிரித்து வச்சுருக்கோம். ஆனால் அது 2மே ஒன்றா இருந்துச்சு. அதில் ஒரு பியூட்டி பாருங்கள், அப்போ எலெக்டட் பாடி கிடையாது, உள்ளாட்சிக்கு ஸ்ட்ரக்சர் பாடி இல்லாத நிலையில் என்டையர் கான்ட்ராக்ட்ஸ் ஃபார் த ஹோல் ஸ்டேட் கம்ப்ளீட்லி வாஸ் ஹேண்டில்டு பை கோயம்புத்தூர் வேலுமணி. அவர்கிட்ட ஒரு ஹேபிட் இருந்தது, எந்த தொழில் யார் கொண்டு வந்து ஒரு ஐடியா கேட்டாலும் அந்த தொழில் அவர் எடுத்துக்குவார், அவரே செஞ்சுக்குவார். ஆள் வச்சு கம்ப்ளீட்டாக போட்டு பணம் எடுத்துக்குவார். அவங்க பீரியடில் நடந்த அட்டூழியங்கள்லாம் இவ்வளோதாங்கிறது கிடையாது. இந்த நெக்ஸஸ் வந்து இவருடைய சமூகம் சார்ந்து இந்த கொங்கு ரீஜனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இவர் உருவாக்கிக்கிட்டு பேரலாக என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அங்கே விஜயபாஸ்கர் வச்சுக்கிறாரு, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர். இன்னொரு இவங்க சமூகத்தை சேர்ந்தவர் கரூர் விஜயபாஸ்கரையும் இவர் வச்சுக்கிறார். டிரான்ஸ்போர்ட் அவருக்கு ஒதுக்கப்படுது, ஹெல்த் வந்து கரெக்டாக அந்த விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் ரைட்டாக இப்படி வந்துடுது. சண்முகத்துக்கிட்ட கம்ப்ளீட்டாக மைனிங்கும் இதுவும் வந்துடுது, லா டிபார்ட்மெண்ட்டும். இந்த ஒரு நெக்ஸஸ், ஏன்னா வன்னியர் சமூகத்துக்கான ஒரு பெரும் ரெப்ரசன்டேஷன், அது வந்து முக்குளத்தோர் சமூகத்துக்கான ரெப்ரசன்டேஷனை இப்படி நிலநிறுத்தி இந்த டாமினேட்டிங் கம்யூனிட்டிஸ் எல்லாத்தையும் ஒரு நெக்ஸஸை ஃபார்ம் பண்ணி இப்படி தான் அந்த அமைச்சரவைக்குள்ளே வச்சு முழுக்க ஃபண்ட் அலோகேஷனை ஃபினான்ஸ் இவர் கண்ட்ரோலில் இருந்து வச்சுக்கிட்டதுனால காரணத்தினால ஃபைனான்ஸ் ஃபண்டிங்கை ஃபுல்லாக 70% ரோடு ப்ராஜெக்ட்ஸ்க்கும் இவருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ரீட்டைன் பண்ணிவிட்டு ஒரு 30% மட்டும் பேரளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக தன்னோட சம்மந்தியோட சகல மூலியமாக பெரும் தொகையை சம்பாதித்தார்னு சொல்வதை விட ஊழல் பணத்தை மக்களுடைய பணத்தை எடுத்துக்கொண்டார். அவரை தொழிலாக தான் பார்த்தாரு. சம்மந்தி யார்? அவருடைய சம்மந்தி என் ராமலிங்கம் மகனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சொந்த சம்மந்தியை நான் சொல்கிறேன். அவங்களுடைய மருமகளுடைய அப்பா, அவருடைய சகோதரர், இவங்க 2 பேருமே கான்ட்ராக்டர்ஸு. இன்றைக்கும் பெங்களூரில் இவங்களுக்கு எண்ணற்ற சொத்துக்கள் உண்டு. இல்லை, இதை பற்றி அவர் ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் எடப்பாடி. அவர் என்னோட ரத்த சொந்தம் கிடையாதே அப்படின்றார் அவர். ஏங்க, மகனை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் மருமக எடுத்திருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையே அதில் தான் இருக்குது, அடுத்த தலைமுறைக்கான இணைப்பு இருக்குது, ரத்த சொந்தமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை விட வேறு என்ன உறவு இருக்க முடியும்? நீங்கள் இவங்க அப்பா என்னென்னு, இவங்க பையன் அவங்கள என்னென்னு கூப்பிடுவார்? மாமான்னு தானே கூப்பிடுவார். நீங்கள் வந்து அந்த பொண்ணு இவரை என்னென்னு கூப்பிடும்? மாமான்னு தான் கூப்பிடும். நீங்கள் இதை விட அவங்க பிள்ளைங்க என்னென்னு கூப்பிடும்? 2 பேரையும் தாத்தான்னு தானே கூப்பிடும். அப்போ இதோட ஒரு பெரிய பாண்டிங் லிங்க் உங்களுக்கு தேவையில்லையே ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய சதித்திட்டத்தை தான் வந்து இவர் அரங்கேற்றினார். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு மீண்டும் சசிகலாவினுடைய வலையில் சிக்கிவிடக்கூடாது, தினகரன் வலையில் சிக்கிவிடக்கூடாதுன்னு இவங்க எல்லாரும் இந்த கட்சியை கைப்பற்றிக்கிட்டாங்க. இது எல்லாம் முழுமையாக வந்து பாரதிய ஜனதா ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துச்சு, கம்ப்ளீட் ஃப்ரீ ஹேண்ட். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பாரதிய ஜனதாவோட பழக்கம் என்ன தெரியுங்களா, நீ எடுத்துக்கிற வரைக்கும் அவங்கள விட்டுட்டு கடைசியாக பிடிச்சி வச்சு மிரட்டுச்சுன்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வரலாறுகள் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. எல்லா மாநிலங்கள்லேயும் சந்திரசேகர் ராவ் அவருடைய குடும்பத்தில் நடந்த பிரச்சனையும் நீங்கள் வந்து தெலுங்கானாவில் அவருடைய மகள் மாட்டுகிறார், லிக்கர் கேஸில் மாட்டுறாங்க. அது என்னென்னா பெருசாக வந்து யாருடைய ஸ்டேட்மெண்ட்னா, லிக்கர் இண்டஸ்ட்ரி ஓனர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு. அவர் மேலே ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் டியூட்டி கேஸ் போடுறாங்க, இடி கேஸ் போடுறாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு. அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் பொண்ணை கைது பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் வந்து டெல்லி கவர்மெண்ட்லேயும் அவங்க பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் வந்து இன்றைக்கி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிவசேனாவாகட்டும், என்சிபியில் இருந்த பவார், அவருடைய அஜித் பவார் இருக்கார் இல்லையா, அவர் மீதும் வழக்கு தொடுக்கிறாங்க. எல்லாரையும் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்து கம்ப்ளீட்டாக பிடிச்சிருவாங்க. பிடிச்சு வச்ச பிறகு இவங்க சொல்கிறது தான் கேட்கணுங்கிறத அவங்க முடிவாக போயிடும். இல்லை, அவர் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் பாஜக கூட்டிலேருந்து வெளியே வந்தாரே, இப்போ சேர்ந்துருக்கிறார். அது எல்லாமே ட்ராமா. 32 வழக்குகள் இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான நிர்வாகிகள், இவருடைய குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து முக்கியமாக இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய முக்கிய பிரமுகர்கள்னு சொல்லக்கூடிய பில்லர்ஸாக இருக்கக்கூடிய அத்தனையிலையுமே அந்த இரும்பு கம்பிகள் பில்லர்னு இருந்ததுன்னா அது பூரா துருப்பிடிச்சதாக போச்சு. அந்த கட்டடம் நிற்காமல் போகிறதுக்கு காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி முழுமையாக வந்து பாரதிய ஜனதாவினுடைய கைப்பாவையானதுக்கு காரணம் இதுதான். இல்லை, பிறகு எப்படி அவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அலையன்ஸை பிரேக் பண்ணுறாரு? அது எல்லாமே வந்து
பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னென்ன அசஸ்மெண்ட்டுக்காக அந்த எலெக்ஷன் தனியாக நின்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெளிவாக தெரியும் தமிழ்நாடு ஜெயிக்க போகிறது இல்லை. டேரெக்டாக ஒரு பாஜக தலைமையை சேலஞ்ச் பண்ணார்ல, அண்ணாமலை கூடாது அப்படின்ற சேலஞ்சிங். அது வந்து என்னென்னா அவர் சமூகத்தில் இன்னொரு தலைவரை ஏற்றுக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா இவர் எப்படி வந்து மற்றவர்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணாரோ இந்த சமூகத்துக்கும் ஒரு பெரிய துரோகியாக இருந்திருக்கிறவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமியாக இருந்திருக்காரு. ஆனால் சேலம் வட்டாரத்தில் எடப்பாடி தான் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிங்கு, அத்தனை மேம்பாலங்கள், அத்தனை பெரிய ரோடுகள், அவ்வளவு வசதிகளையும் அவர் தான் செஞ்சுருக்கிறாருன்னு தொழிலதிபர்கள் அல்லது வந்து முதலாளிகள் அல்லது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வணிகர்கள் வந்து பெரிய அளவுக்கு எடப்பாடியை சப்போர்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. நீங்கள் அந்த பாலங்கள் கொடுத்ததுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ரிங் ரோடு கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதோட டெவலப்மெண்ட் வேறு மாதிரி இருந்திருக்கும், சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் பாலத்தை கொடுத்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா மோர் ஆஃப் கன்ஜெஷன் தான் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு பாட்டில் நெக்கில் நீங்கள் கற்பனைக்கு வச்சுக்கோங்க, ஒரு 1 லிட்டர் தண்ணி வந்து உங்களுக்கு வர முடியுது கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துலன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அந்த பாட்டில் நெக்கை நீங்கள் பெருசு பண்ணவே இல்லை. அதுலேருந்து சின்ன ஒரு பைபாஸை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கு, சின்ன ஒரு நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அதை விரிவுபடுத்த கூட செய்யலை, அதுக்குள்ளே தண்ணி டியூப்பை கொடுத்த மாதிரி தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. நீங்கள் அப்படின்னா என்ன இவர் பண்ணியிருக்காருன்னா அப்படி ஒரு மாய தோற்றத்தை தற்காலிகமாக உருவாக்கிக்கிட்டார். உண்மையில் ஒரு மாநகராட்சியினுடைய வளர்ச்சி, ஒரு மாவட்டத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும்னா ரிங் ரோட்ஸ் அவுட்டர் சிட்டியை கவர் பண்ணி லேயராக, இப்போ சென்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னர் ரிங் ரோடு இருக்கும், அவுட்டர் ரிங் ரோடு இருக்கும். இந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்த பிறகு தான் அவுட்டர் ரிங் ரோடை சுற்றி வளர்ச்சி இருக்கும். சேலத்துக்கு ரிங் ரோடு கொடுத்துருந்து அவுட்டர் ரிங் ரோடு கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சேலத்தினுடைய வளர்ச்சி இதை விட இன்னும் பன்மடங்கு ஆயிருந்திருக்கும். ஆனால் இவருக்கு அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளார, ஏன்னா உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடுக்கு போனால் என்ன பிரச்சனை வரும்னா லேண்ட் அக்யூசேஷன் இஸ் அ ப்ராப்ளம். பப்ளிக் வேணால் கேஸுக்கு போடுவான். ஸோ இவர் இருக்கக்கூடிய அந்த குறுகிய காலமான அந்த 3 ஆண்டுகளுக்குள்ளாரையோ 3.5 ஆண்டுகளுக்குள்ளாரையோ இவர் வந்து சம்பாதிச்சிட முடியாது. ஏன்னா அந்த பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் எங்கே பார்த்துட்டாருன்னா இந்த திருவண்ணாமலைக்கு நேஷனல் ஸ்ட்ரெச்சுக்கு இந்த 6 லேன் போடுறதுக்கு ஒரு முயற்சி எடுத்தாங்க தெரியுமா. சேலத்தில் இருந்து சென்னைக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ரூட்டு போடுறோம்னு சொல்லிட்டு அங்கே அக்யூசேஷன் வந்து ப்ரொசீஜரில் பாசிபிலிட்டிஸ் இல்லை இன்னைக்கு நிலவரத்துக்கு, அதனால் மக்கள் இடம் கொடுக்க மாட்டாங்கிற, லேட் ஆகும் அப்படிங்கிற ப்ராசஸில் இவர் என்ன பண்ணுறாரு, வெறும் இவர் துறையில் இருந்த காரணத்தினால பாலங்களாக கொடுக்கும் பொழுது நீங்கள் கமிஷன் பர்சன்டேஜ் இவர் அதிகம் வாங்குறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. முழுக்க கான்ட்ராக்டெல்லாம் இவர் சம்மந்தி சார்ந்த கம்பெனிகளுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. முழுக்க இவர் சம்மந்திக்கு கொடுத்து பாலங்களை கட்டி, ஏன்னா அதில் பெரிய ஒர்க் ஒன்றும் கிடையாது, பியூர்லி கான்க்ரீட் ஒர்க்கு. நீங்கள் ரோடை பறிக்க போகிறீங்க, டிராஃபிக்கை டைவர்ட் பண்ண போகிறீங்க, காங்கிரீட்டை கொட்ட போகிறீங்க, கம்பி வைக்க போகிறீங்க, நீங்கள் அதுலேருந்து ஸ்ட்ரக்சரிங் டிசைன் மட்டும் தான் உங்களுக்கு போகுது. இன்றைக்கி இன்டர்நேஷனல் டிசைன்ஸ் எங்கே வேணாலும் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அக்யூசேஷனும் பப்ளிக்குக்கோ ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் இவருக்கு தேவையான மிகப்பெரிய பணத்தொகை கிடைத்திருக்கும். இப்படிங்கிற ஒரு தனக்குள்ளார பணத்தை ஈட்டுவதற்கான, பணத்தை இந்த திட்டங்கள் மூலமாக எடுப்பதற்கான ஒரு முயற்சியில் தன்னை தெளிவாக வச்சுக்கிட்டு இருந்து மிகப்பெரிய தொகையை தனக்கு சேர்த்து வைத்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. இதில் தான் சசிகலா அம்மையார் ஏமாந்துச்சு. எப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு உங்களுக்காக நான் சேர்த்து வைத்திருக்கின்ற, நான் கட்சியினுடைய நிதியாக வைத்திருக்கக்கூடிய இந்த தொகை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதாக கொடுக்குறேன்னு சொல்லும்போது இப்படி ஒரு நல்லவனை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி கொடுத்ததுக்கான பலனை தான் அந்த அம்மாவும் இன்றைக்கி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. இல்லை, இதை அந்த சமூகத்துக்காரங்க எப்படி நம்புறாங்க? அந்த சமூகத்து முதலாளிகள் அவரை நம்புறாங்க. அந்த சமூகத்துக்கே அவர் என்ன செஞ்சது கிடையாது. இல்லை, நீங்கள் தொழிலதிபர்களில் ஒரு குறிப்பிட்ட வட்டாரம் மட்டும்தான் சார் அவருக்கு தேவை. அதை விட்டுட்டு நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் பிசியாக மாற்றினது இந்த சமூகத்துக்கு, விலாலகவுண்டர் சமூகத்துக்கு அவர் மாற்றி கொடுத்தார். மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த சமூகம் பெற்றது அப்படின்னு சொன்னால் அதன் பிறகு தான். இன்றைக்கும் அதுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அந்த பாமர மக்களாக இருக்கக்கூடிய, அந்த எளிய விவசாயிகளாக இருக்கக்கூடியவர்கள், இன்றைக்கி வந்து அவங்க குழந்தைங்களாம் இன்றைக்கி ஐடியில் போய் இன்றைக்கி கோயம்புத்தூர்லையும் சரி, இன்றைக்கி பெங்களூர்லேயும் சரி நல்ல வளர்ச்சி பெற்று தொழில் வளர்ச்சியில் நல்ல சமூகமாக அந்த சமூகம் இருக்குதுன்னு காரணம், அதுக்கு காரணம் முத்தமிழர் கலைஞர் கொடுத்த அந்த பிசியில் கொடுத்தக்கூடிய கோட்டாஸ் தான் இன்றைக்கி வந்து பெரிய காரணமே. ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, அந்த தொழிலதிபரில் இருக்கக்கூடிய ஒரு 10 பேரை மட்டும் ஒரு சமூகத்து ஆளுங்களாக வச்சுக்குவார். கேட்டால் இவருக்கு வந்து அந்த சமூகத்தில் சப்போர்ட் இருக்கிற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கிக்குவார். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நான் கேட்குறேன், நீங்கள் மனசாட்சி விரோதமெல்லாம் ஒன்று சொல்லுங்கள் எனக்கு. இவ்வளவு துரோகங்களை செய்திருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த இனத்தின் அடையாளமாக நிற்க முடியுமா? அந்த இனமே இன்றைக்கி வந்து அந்த சமூகமே நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு கண்ணியத்துக்கு கட்டுப்பட்ட, நாணயத்துக்கு கட்டுப்பட்ட, சொன்னால் சொல்வாக்குப்படி நிற்கின்ற ஒரு சமூகமாக பார்க்கப்படுகின்றதான் அந்த சமூகம், அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சமூகமானது. அந்த சமூகத்தில் வந்து துரோகத்துக்கெல்லாம் வந்து பெருசாக வேலை இருக்காது. உரிமையோடு கேட்டுக்குவாங்க, சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய தொழில். அதனால் அந்த ஏரியாவில் அந்த தொழில் வந்து சிறந்து விளங்குவதற்கான ஒரு காரணம் நாணயம் இருக்குங்கிறதுக்காக. இவர்கிட்ட அது கிடையவே கிடையாது. முழுக்க துரோகமும், பெருமளவில் பணத்தை திருடுறதும்,
இது 2 மட்டுமே வந்து வழக்கமாக வச்சு இவர் ஒரு பொசிஷன் அட்டைன் பண்ணிட்டதுனால இவர் ஒரு அடையாளமாக மாறுறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டாரு. அந்த பிம்பங்கள் மறைந்து இவருடைய ஒரிஜினல் கேரக்டர் எக்ஸ்போஸ் ஆகி கிட்டத்தட்ட அழிவை நோக்கி இவர் நகர்கின்ற காலம் தான் இந்த குறிப்பிட்ட காலகட்டமாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு கேரக்டரை ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா பிரகாசமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சிஎம்மாக இருக்கிற வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆஹா, நம்மால் ஒருத்தர் செமையாக வந்திருக்காருங்கிற ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். பாலங்கள் கட்டும்போது தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ அந்த நெட்வொர்க் கன்ஜெஷன் வரும் பொழுது, அந்த டிராஃபிக் அதை விட்டு வெளியே நகராத போது, மாவட்டத்தினோட வளர்ச்சி ஏற்படாத பொழுது இப்போ தான் தெரியுது மக்களுக்கு அந்த பிரச்சனை. இது தேவையில்லையே, வெளியே இருந்தால் நீ ஃப்ரீட்டாக பெரிய ட்ரக்ஸ் பூரா அதில் வெளியே போயிருந்திருக்கும், சிட்டியோட டிராஃபிக்கை மட்டும் இதில் ரீட்டைன் பண்ணியிருந்தால் போதுமேங்கிற எண்ணமெல்லாம் பின்னால் தான் புரியுது. இப்போ தான் எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் துரோகம் பண்ணாருங்கிறது வெளியே தெரியுது. இப்போ தான் எப்படி இவர் வந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைப்பதற்காக தன் கட்சியினர் தன்னுடைய கட்சியை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய தொண்டனை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படாமல் தன் கட்சியில் இருக்கக்கூடிய தனது சொந்த பந்தங்கள், முக்கியமான தலைவர்கள், இவருடைய சம்பந்திகள், இவர்கள் மீது இருக்கக்கூடிய 32 வழக்குகள்லேருந்து எப்படி தன்னை காப்பாற்றிக்கிறதுங்கிறத மட்டுமே இலக்காக வச்சுக்கிட்டு தங்கிட்ட இருக்கிற பணம் ஏற்கனவே வந்து அவர் சம்பந்தியினுடைய சொத்துக்கள் அட்டாச் செய்யப்பட்டு விட்டன. கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் சொத்துக்கள் அட்டாச் செய்யப்பட்டிருக்கு ஈடினால். இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கணும், மேற்கொண்டு இவர் பையனை கைது பண்ணக்கூடாது, இவர் சம்பந்தியை கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் இவருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்றைய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்கள் சொல்வதை கேட்பதை தவிர இவருக்கு வேறு வழி இல்லை. அதனால அண்ணாமலையோட மட்டும் இவ்வளவு சிக்கல் வருது. அண்ணாமலையோட சிக்கலுக்கு காரணம் தான் தெளிவாக சொல்லிட்டேன். அவர் சமூகத்தில் இன்னொரு லீடரை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா இவர் யாருக்குமே அந்த அடையாளத்தை கொடுக்க மாட்டார். நீங்கள் தங்கமணியை வச்சுருக்காரு, வேலுமணியை வச்சுருக்காருன்னு சொன்னால் அவங்கெல்லாம் இவருடைய ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஆர் ஃபைனான்ஷியல் என்ன சொல்கிறது தொழில் பங்குதாரர்கள். இதில் யார் யாரை இயக்குறா? தங்கமணி வேலுமணி இவரை இயக்குறாங்களா, இவர் தங்கமணி வேலுமணி இயக்குறாரா? 3 பேரும் ஒரு விஷயம் தெளிவாக இருக்காங்க. இவங்க சொத்தை பாதுகாத்துக்கணும். இவங்க மட்டும் இல்லை, இந்த 32 வழக்குகள் நான் பட்டியலிடுறேன் இல்லையா, தமிழ்நாட்டில் நடந்த ரெய்டுகள் இதுவரை 42. அதில் 32 வழக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மீது மட்டுமே இருக்கக்கூடிய வழக்குகள், நெடுங்காலமாக இருக்கக்கூடிய வழக்குகள். இவர்களுக்கு தேவை இவருடைய சொத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீங்கள் தெளிவாக நான் கேட்குறேன், நீங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மனநிலையை நீங்கள் நினச்சி பாருங்களேன். அதை பற்றிலாம் இவர் நினைக்கவே இல்லையே. நீங்கள் எனக்கு வந்து பழக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய இருக்காங்க தோழர். அவர்களெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து புலம்புறாங்க. எப்படினே பிஜேபி சொல்லி போய் ஓட்டு கேட்குறது, என்னண்ணே இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்லை, அந்த இடத்துல அதிமுக காப்பாற்றுறது அப்படின்றதெல்லாம் தாண்டி தன்னை தான் காப்பாற்றிக்கணும்னு எடப்பாடி முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா டைரெக்டாக அமித்ஷாவுடைய எல்லா டீலுக்கும் ஓகே சொல்லிடலாமே. அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயத்தில் இப்போவும் முரண்பாடை தொடர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? 2 காரணம் தான். அவர்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்குது. 2 நாளைக்கு அவங்க சொன்னதை கேட்பார், 2 நாளைக்கு கட்சிக்காரனுக்காக மாற்றி பேசுவார். ஏன்னா இவருக்கு மாற்றி பேசுகிறதுங்கிறது புதுசு இல்லை. ஏன்னா இன்றைக்கி சொல்கிறது நாளைக்கு மறந்துடுவார், மாற்றி பேசுவார். அவருக்கு தெளிவாக இந்த விஷயங்கள் தெரியும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறத பற்றிலாம் அவர் கவலை இல்லைங்க. அவருக்கு வந்து ஒரே அஜெண்டா. அவருக்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரியும், நம்ம முதலமைச்சர் ஆக போகிறது இல்லைங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். தெரியாமலாம் இல்லவே இல்லை. ஆனால் அதற்காக இவங்க பாஜகவை எதிர்த்து போனாங்கன்னு சொன்னால் இழப்பு யாருக்குன்னா அவருடைய சொத்துக்கள், அவருடைய குடும்பம் தான் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுல அவருக்கு தெளிவாக தெரியும். பிஜேபி சும்மா விடுவானா, எல்லாத்தையும் முடிச்சு சொல்ல வச்சுருவான். அதை விட ஒத்து போயிட்டோம்னா தோத்தாலும் பரவாயில்ல, எதிர்க்கட்சி தலைவருங்கிற ஒரு அந்தஸ்து கண்டினியூ ஆகிடும். தன்னை நிறுத்திக்கிட்டு இருக்கலாம், தான் சொத்தை பாதுகாத்துக்கலாம். இந்த கட்சியினுடைய இந்த பொறுப்பு இருக்கிற வரைக்கும் தான் வந்து தனக்கு இந்த மரியாதை இருக்கும். தான் தனிநபர் ஆகிட்டோம்னு சொன்னால் எல்லாரும் நம்மளை செஞ்சுருவாங்கங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் தன்னை நிறுத்திக்கிறதுக்காக மட்டுமே இந்த முடிவு எடுத்திருக்காரே ஒழிய முதலமைச்சர் ஆவதற்கான முயற்சிகள்லாம் அவருக்கு இல்லைன்னா நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு தலைவருக்கான பண்பு ஏதாவது அவர்கிட்ட இருக்கா? தமிழ்நாட்டினுடைய வரலாறு அவருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னன்னு தெரியுமா? நீங்கள் கீழடின்னா அவருக்கு என்ன தெரியுமா? அவர் காலடி வேணால் தெரிஞ்சிருக்கலாம், கீழடி வாய்ப்பே கிடையாது. இல்லை, கனிம வளங்கள் பற்றி இன்றைக்கி அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி அதிமுகவுடைய அலுவலகம் ஒன்று திறந்து வைக்கிற விழாவில் அவர் பேசும்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து கனிம வளங்களை எல்லாம் சுரண்டி விற்று கொண்டிருக்கிறது திமுக அப்படின்னு அவர் டைரெக்டாக சார்ஜ் பண்ணுறாரு. கனிம வள பாதுகாப்பு, மண்ணின் பாதுகாப்பு பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. அதுக்கு முக்கியமான ஒரு ஆதாரம், நல்ல வேலை நீங்கள் இதை கேட்பீங்கன்னு தெரிஞ்சு தான் நானே இதை எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் இந்த ரிப்போர்ட் வந்து நம்மளுடைய ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அவர்கள், கமிஷனர் ஆஃப் ஜியாலஜி அண்ட் மைனிங், நாம் ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்தில் நம்முடைய கட்சிக்காரர் ஒருவர்
தொடர்ந்து பெட்டிஷன் போட்டு அப்போது மைனிங் அமைச்சராக இருந்த சண்முகம் அவர்கள் மீதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யத்தில் சிலிக்கா என்கின்ற பொருளை மணலை 2 உரிமங்கள் மட்டும் பெற்று அனுமதி இல்லாத 86 இடங்களில் குவாரி மைனிங் செய்திருக்கிறார்கள். லைசன்ஸ் வச்சுருக்காங்களே. இல்லை, நீங்கள் அவரோட ரிப்போர்ட்டை நீங்கள் படித்து பார்த்துங்க. அதாவது in reference to 6 cited, district collector has furnished an interim report stating that reports have been received from the Tahsildar Vedaranyam on the alleged illegal mining and transport of silica sand in the non-leased out areas in Thanikottagam, Vanduvanjeri and Vadamalai, Manakkadu villages in Vedaranyam Taluk, Nagapattinam district. That the district collector has further reported that a total sum of 1,80,371 cubic meters of silica sand has been illegally mined and transported from non-leased out areas in 86 survey fields in Thanikottagam village. இது வந்து ரெக்கார்டு ரிப்போர்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனுமதிக்கப்படாத இடத்திலிருந்து அவர் அந்த ஒரு இடத்துல மட்டும் 86. இல்லை, இது யார் செய்தது? இது யார் மீதான குற்றச்சாட்டு? சண்முகத்தை சார்ந்த அவருடன் இருந்த அவருடைய கைக்கூலிகள், அவருடைய நண்பர்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு மிக 10 ஆண்டுகளில், அதை ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே சொல்கிறாரு CV சண்முகம். ஆமாம், CV சண்முகம் மைனிங் மினிஸ்டர் பதறாரு பார்த்தீங்களா, இன்றைக்கி அக்கறையாக கேட்குறாரு பார்த்தீங்களா. இப்போ இது வந்து நான் CV சண்முகம் மைனிங் மினிஸ்டருங்கனால நேராக அவர் மேலே அந்த சார்ஜஸை சொல்கிறேன். இது மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டும். இவர்கள் அடித்த கொள்ளை. நான் இந்த 4 ஆண்டுகளில் மைனிங்கில் நம்ம ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துட்டு பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் வந்து உங்களுக்கு எம்சாண்டு தான் இருக்கே ஒழிய மணல் கிடைப்பது இல்லை. இவர்கள் பேசுவது அத்தனையும் பித்தலாட்டம். லாஸ்ட் பீரியடில் அப்படி கிடையாது. மணல் ஹெவிலி அவைலபிள், சிலிக்கா வாஸ் எக்ஸ்ப்ளாய்டட். ஆனால் இப்போ வெறும் எம்சாண்டு தான் இந்த 3 இயர்ஸில் இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கக்கூடியவங்க யாரை வேணாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க. நீங்கள் எம்சாண்டு தான் இன்றைக்கி வந்து மற்ற ஸ்டேட்ஸுக்கு போயிட்டுருக்கு. கேரளாவுக்கு போகுதுன்னா எம்சாண்டு தான் போகுது. இப்போ இந்த இவர்கள் பீரியடில் நடந்த அந்த 10 வருஷத்துக்கான ஒரே ஒரு ஊழலை நான் வந்து வெளியிடுவதற்கான இந்த பட்டியலை உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இதே போல் இன்னும் 6 இடங்கள் நான் உங்களுக்கு நான் பட்டியலிடுறேன். தேனியில் OPS அவர்கள் செய்த குவாரிகள், அவர் மைனிங் என்ன செஞ்சுருக்காருங்கிற பட்டியலை எடுத்தாகணும். அதற்கு அடுத்தபடியாக நான் சொல்லுகிறேன், வேலுமணி அவர்கள் கோயம்புத்தூர் ரீஜியனில் அவர் சம்மந்தப்பட்ட குவாரிகள் என்னங்கிறத பட்டியலிடணும். எவ்வளோ ஃபைன் போடப்பட்டிருக்கு, எவ்வளோ கட்டியிருக்காங்க, எவ்வளோ கோர்ட்டுக்கு போனாங்கங்கிறத எடுக்கணும். நீங்கள் கரூரில் இருக்கிற விஜயபாஸ்கர் அவர் சார்ந்த குவாரிகள் எவ்வளோன்னு எடுக்கணும். புதுக்கோட்டையில் இருக்கிற விஜயபாஸ்கர் திருச்சியிலையும் புதுக்கோட்டையிலையும் எவ்வளோ மைனிங்கில் இருக்கக்கூடிய இடங்களில் எவ்வளோ அத்துமீறல்கள் நடந்திருக்குங்கிறத எடுத்து பார்க்கணும். இதற்கான ஆதாரங்கள் எல்லாமே விரைவில் வரக்கூடிய, நான் தான் சொல்கிறேனே, இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் செய்ததையே இந்த அரசும் செய்து விட்டதாக நினைத்து நிறைய இடங்களில் வந்து போய் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அது எல்லாம் எங்கே வந்து கொட்டு வாங்குறாங்கன்னா கோர்ட்டில் வந்து தான் கொட்டு வாங்குறாங்க. நீங்கள் டாஸ்மாக்கு எல்லாம் பதறி அடிச்சுக்கிட்டு சொன்னப்போ போட்ட வழக்குகள் அத்தனையுமே யாருடைய பீரியடில் போடப்பட்ட வழக்கு? விசாரணைக்கு எடுத்ததில்ல, இடி எடுத்தது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் போன பீரியடில் போட்ட வழக்கு. அப்படின்னா நீங்கள் யாரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும்? நீங்கள் தங்கமணியை கூப்பிட்டுல விசாரிச்சிருக்கணும். நீங்கள் இப்போ இருக்கிற அதிகாரியை நீங்கள் கூப்பிட்டுருக்கூடாது. அப்போ யார் அதிகாரியாக இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும். ஆனால் இவங்க ஒரு ட்ராமா பண்ணாங்க. அதாவது என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு நீங்கள் அப்போ போட்ட வழக்குக்கும் நீங்கள் அதை எடுத்து வச்சு இப்போ எப்படி விசாரிக்க முடியும்? அப்போ அதே மாதிரி ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குவதற்கான தொடர்ந்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுறாரு. இதுலேயும் மொக்கப்பட போகிறதுங்கிறது உறுதியாக சொல்கிறேன். CV சண்முகம் அவர்களுக்கு இட் இஸ் அன் ஓப்பன் சேலஞ்ச். இது இல்லைன்னு அவர் சொல்கிறதுக்கு தயாராக இருக்காரா? அது மட்டும் இல்லை, விஜயபாஸ்கர் அவர்கள், நான் சொன்னல அந்த 5 பேர், இந்த 5 பேரை பற்றி விசாரணை கமிஷன் வைப்போம் சார், வண்டவாளம் என்னங்கிறத தெரிஞ்சிடும். இதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்கட்டும்ங்கிறத தான் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நினைக்கக்கூடிய உறுதியான ஒரு செய்தி. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.